பிறந்திருக்கும் புத்தாண்டு வாழ்வில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி நல்வாழ்வையும் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரார்த்தித்து நாட்டின் பல பாகங்களிலும் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பிறந்திருக்கும் புதிய வருடத்தில் நல்லாசி வேண்டி யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் பெருந்திரளான மக்கள் இன்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயத்திலும் விசேட புது வருட வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த ஆராதனைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புது வருட கொண்டாட்டங்களை முன்னிட்டு வவுனியா வைரவ புளியங்குளம் ஆதி விநாயகர் ஆலயத்திலும் தேர் திருவிழா இடம்பெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதுடன் கற்பூர சட்டி மற்றும் அங்க பிரதர்ஷனை மேற்கொண்டு இறையருள் வேண்டினர். திருகோணமலையிலும் மக்கள் புத்தாடைகளை அணிந்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் சிறப்பாக புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன. பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கோணேஸ்வரத்திலும் மிகவும் சிறப்பான முறையில் புத்தாண்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேசத்திலும் மக்கள் புத்தாண்டு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். மக்கள் புத்தாடை அணிந்தும் பலகாரங்களை பரிமாறியும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆலயங்களிலும் புது வருடம் அனைவரின் வாழ்விலும் சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என பிரார்த்தித்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மலையகத்திலும் புது வருடத்தை முன்னிட்டு இந்து பௌத்த வணக்க ஸ்தலங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றன. மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆலய வழிபாடுகளில் பங்கு பெற்றனர்.